ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த பெரிய தேக்ஸாவை வெளியே எடுத்தாச்சுங்க. இன்னைக்கு வெளியே கொடுக்கறதுக்காக சாப்பாடு தான் செய்ய போகிறோம். பிரியாணிக்கு தேவையான பீசஸும் சிக்கன் 65க்கு தேவையான பீசஸும் தனித்தனியாகவே கடையில் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். இதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே முதல்ல கட் பண்ணி வச்சுட்டோம். இனிமேல் சிக்கனை க்ளீன் பண்ணிட்டு தாளிக்க வேண்டியதாங்க. இன்னைக்கு பிரியாணி தங்கச்சி தான் செய்ய போறாப்புல. முதல்ல தேக்ஸா காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றிக்கிடலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சாஜிரா, கல்பாசு, ரம்ப இலை இது எல்லாமே சேர்த்து விட்டுறலாங்க. இப்போ வெங்காயம் சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கிக்கிடலாம். எப்போவுமே வெங்காயம் சேர்க்கும் போது தக்காளியை விட 2 மடங்கு அதிகமாகவே சேர்த்து தான் வதக்குவோம். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் இந்த அளவு கலர் மாதிரி வரணும். இப்போ தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு மல்லி, புதினாவையும் சேர்த்து வதக்கிக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு மிளகாத்தூளையும் சேர்த்து விட்டுடலாங்க. மசாலாஸ்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா சிக்கன், தயிர், லெமன் இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு கிண்டி எடுக்கணும். இப்போ அடி பிடிச்சிடாம அடியிலேருந்து கிண்டி நல்லா ஒரு கிளறி எடுத்துக்கிடலாம். அடுத்ததாக ஒரு 15 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை கம்மி பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் 65க்கு மசாலாஸ்லாம் போட்டு விரவி வச்சுட்டேன். இப்போ சிக்கன் முக்கால்வாசி வெந்து வந்ததுக்கு அப்புறமா அளந்து எடுத்து வச்சிருக்க தண்ணியை சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசியை சேர்த்து விட்டுடலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா அடிக்கடி கிளறக்கூடாது, ஒரே ஒரு தடவை மட்டும் கிண்டி விட்டால் போதும். கடைசியாக தம்ல போட்டு இறக்குனதுக்கு அப்புறமா நெய் கொஞ்சம் மேலாப்பில் சேர்த்து விட்டால் சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிரும். ஒரு பக்கம் தால்ச்சாவும் ரெடி பண்ணிட்டு சிக்கன் 65யும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்.